இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு, நீங்கள் சேதமடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. சேதமடைய மாட்டீங்க, அதான் தலைப்பு. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய, அப்ப சத்துரு வல்லம் இருக்குதா? பிசாசு வல்லம் இருக்குதா? சொல்லுங்க. பதில் சொல்லாம பிரச்சனை பண்ண முடியும். சத்துருக்கு வல்லம் இருக்குதா? சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? பாதி பேர் சொல்ல பயப்படுறீங்களே. வல்லமான இருக்குது. இன்னும் வாசிக்கிறாங்க. சகல வல்லமைகளையும் அவர் தள்ளப்பட்டு கேள்வி யோசிப்பேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகல வல்லமையை மேற்கொள்ளவும் ஆண்டவர்கிட்ட சில அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க ஊழிய பாதையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியம் ஏற்படும். தேள் வரும், பாம்பு வரும், பூரா வரும், பல்ஸ் வரும், எல்லாம் கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் அல்லேலூயா மிதிப்பீங்க, நீங்க சேதமடைய மாட்டீங்க. அதான் வசனம் வசிக்கிறோம். இதை சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஐ கிவ் தி அத்தாரிட்டி. அதிகாரம் கொடுக்கிறேன், பவரை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் விசுவாசிக்கு பேய் ஓட்ட முடியுமா? பேய் ஓட்ட முடியும். சொல்லுங்க. பேய் ஓட்ட முடியும். உங்களால ஓட்ட முடியுமா? வெளிச்சத்தை உடைக்க முடியுமா? வாய்த்து பேச மாட்டீங்களா? டவுட்டா இல்லையா? நீங்க தான் உடைக்க, நான் உடைக்க மாட்டேயா? எல்லாரும் உடைக்க முடியும். அல்லேலூயா. உனக்குள்ள வல்லமை இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள தேவ கிருபை இருக்குது, தேவ வரம் இருக்குது, தேவ வல்லம் இருக்குது. சத்துருவை மேற்கொள்ள முடியும். நீ பிறந்த காரியமே born to win. ஜெயிக்க பிறந்திருக்கிற, தோற்று போக பிறக்கல. சத்துரு மிதிக்க பிறந்திருக்கிற, சத்துரு உடைக்க பிறந்திருக்கிற, சத்துரு மேற்கொள்ள பிறந்திருக்கிற, சத்துரு ஜெயிக்க பிறந்திருக்கிற. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? உங்க கையை மேல உயர்த்தி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது பிரதர். எப்ப இயேசு உள்ள வந்துட்டாரோ உங்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. கையை வைத்தான்னு சொல்லுங்க. இயேசு பசிக்கிற வரப்போற தேவச்சனமே, உனக்கு வல்லமக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீ மறைச்சு வச்சு பத்திரம் உட்கார்ந்துங்க. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. அப்போ அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. எப்ப நீ மூழ்கி ஞானசனம் பெற்று வெளியே வந்தியோ அதிகாரம் உள்ள வந்துச்சு உனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எப்ப நீ இயேசுவை ஏற்று ஞானசனம் பெற்று வெளியே வந்தியோ உனக்கு தேவ அதிகாரம் இறங்கிற்று, தேவ வல்லமை இறங்கிற்று, தேவ அபிஷேகம் இறங்கிற்று, தேவ கிருபை இறங்கிற்று, தேவ வரம் இறங்கிற்று. அப்ப செய்யற கத்து வாக்கிய பண்ணுவாரா? கத்த வாக்கியம் பண்ணி கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்தில் என்ன பயன்படுத்துவார்? இதுக்கான அப்படியே உனக்கு நிறைவேற்றப்படும், அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேற்றப்படும். கத்த செய்வாரு. எந்த வார்த்தை வாய்க்கு சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும், அப்படியே நடக்கும். தேவன் செய்வாரு. உண்மை கொண்டு செய்வாரு, கருத்தை கொண்டு செய்வாரு, விரல்ல செய்வாரு, பார்வை செய்வாரு. தேவன் செய்வாரு. இன்னைக்கு அவரு மாறவே இல்லை. அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை கொரோனா வரட்டும், எத்தனை கேன்சர் வரட்டும், எத்தனை அம்மை வியாதி வரட்டும், என்ன வந்தாலும் சரி நீ சேதம் அடைய மாட்டேன். சத்தமா சொல்ல. உன் காலுக்கு மந்திரம் வைப்பான், உன் கைக்கு மந்திரம் வைப்பான், உன் தலைக்கு மந்திரம் வைப்பான், உன் உழைத்துக்கு மந்திரம் வைப்பான், உன் பிள்ளைக்கு மந்திரம் வைப்பான். ஒன்றும் சேதப்படுத்தாது, கிட்ட நெருங்காது, கிட்ட வராது. சுற்றி பெரிய வெளிச்சம் இருக்குது, பெரிய வல்லம் இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்கு, பெரிய கிருபை இருக்குது, பெரிய தேவ கரம் இருக்கு, தேவ வார்த்தை இருக்கு. சோர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷன் கொண்டு போய் கெபியில போட்டாங்க. ஒரு ராம கெபியில இருக்கலாம். சிங்கம் உள்ள இருக்குது. இல்ல கழ சிங்கம் இல்ல, வாலிப சிங்கம் உள்ள இருக்குது. அல்லேலூயா. Who is that man? யார் அது? யார் அது? தானியேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வாசிக்க சீக்கிரமா. தானியேல் 6:19 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. வாசிக்கலாம். தானியேல் 6:19 வாசிப்போம். காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது, நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய கிறிஸ்தவ தோற்று போவே இல்லை.
தோத்து போயிருக்கா? எத்தனை சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பெர்சி சாம்ராஜ்யம், அல்லேலூயா, எல்லா சாம்ராஜ்யம் வந்து ஒன்றும் அசைக்க முடியல. கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கவே முடியவில்லை. கிறிஸ்துவின் தலைவரை அசைக்க முடியும். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை வைத்து அழிலார் சொன்ன கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? தேவ ஜனமே, அதே இயேசுக்குள் இருக்கிறான்னா எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது, எந்த வல்லன் மேற்கொள்ள முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், உனக்குள்ள வந்த உலகத்தை பெருசு இல்லை, எந்த சக்தியோட வல்லவ பெருசு. சத்தமா சொல்லுங்க. சேதப்படுத்த முடியுமா? வாரிய சிங்கத்தில போட்டாங்க, ராமத உள்ள இருக்கிறான், சிங்கம் உள்ள இருக்குது, அவன் சேதப்படுத்த முடியறது. எத்தனை சிங்கம் வந்தாலும் நீ தொட முடியாது. இயேசுக்கு நாமத்துல கிராஸ் பண்ணி போவான், கிட்ட வந்து போவான் பிசாசு, தொடவே முடியாது. பைபிள் சொல்லுது, அதையும் உணர்ந்திருக்கிறவர் பெரிய ஆண்டவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். வாசிங்க சீக்கிரமா. கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய், யார் கூப்பிடுறது பிரதர்? ராஜாவே கூப்பிடாது. யார் கெபில போட்டு அவரை கூப்பிடாரு? உன்னை சத்தமா சொல்லுங்க. உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ண அவன் கால் வந்து விட போ சீக்கிரத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், உன்னை தொட்டுவேன், உன்னை அடிச்சுவேன், மந்திரம் வச்சு காலை கேட்டு கூப்பிடுப்பாங்க. சாமி என்னை விட்டு சாமி, எப்படாது பாடுபட்ட உன்னை. அல்லேலூயா. ராஜா ஒடியாரான். எபிக்குள்ள தானே இருக்காரு. தானியேலே செத்துட்டு அவரோட பண்ண தெரியப்பா, பக்கு பக்குன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம். தானே சத்தமா சொல்லுகிறான், ராஜாவே நீர் என்று வாழ்க. சிங்கம் சேதப்படுத்தவே இல்லை, என்கிட்ட நெருங்கவே இல்லை, என்னை கொடவே இல்லை. எந்த கெடிப்புள்ளி போனாலும் ஆபத்து கிடையாது. கர்த்தருக்கு வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரு, உன் ஜபத்தில் இருக்கிறாரு, உன் துதியில இருக்கிறாரு, ஏசு சோத்துல இருக்கிறாரு, ஏசு பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை கெபி, எத்தனை சிங்கம் வந்தாலும் உன்னை டச் பண்ண முடியாது. நோபடி கேன் டச் யூ. தேவன் தொட்டு இருக்கிறாரு. நீ தலைமையினுடைய முடிக்க தேவ வல்லம் இருக்குது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? கை தட்டி அபிஷேகத்தோடு, கை தட்டி வசனையோடு உன்னை சேதப்படுத்தாத பட்சத்தில் தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே என்று வாழ்க. சிங்கமை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வாயை கட்டி போட்டா, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டாரு. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். கை உயர்ச்சி. நீ செபிக்கிற ஜபம் சரியா இருந்தா சாத்தா கிட்ட வரவே மாட்டான். நீ போட முட்டி சரியா இருந்தா, உன் முழங்கால் சரியா இருந்தா, உன் ஜபம் சரியா இருந்தா, உன் விசுவாசம் சரியா இருந்தா, யாரும் டச் பண்ண முடியாது. நீ சொல்லுங்க பாக்கலாம், டச் பண்ண முடியாது. உன்ன தேவ வல்லமை, தேவ கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தானியேல் சிங்கம் சேதப்படுத்தவே முடியல. அதை வசிங்கமா. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க, சேதப்படுத்தாதபடிக்கு யார் அனுப்புறாரு? தூதம் வந்தா போதும், அவனுக்கு தேவையில்லை நமக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அவர் வந்து அவர் வேற. தூதம் வந்தாலே போதும் நமக்கு. சரி, காரை முடிஞ்சு போயிடும். விசுவாசிக்க நம்ம ஒரு தூதம் வந்தால் இப்போ தமிழ்நாட்டில் எத்த தலைகளை மாற்றிடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? கருத்தை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கத்து வாயை கட்டி போட்டான். உன்னை யாரெல்லாம் திட்டு அவங்களை கத்த வாயை கட்டி போட போகிறேன். உன்னை சமைக்கிறவங்க, உன்னை திட்டுறவங்க, அலையா வாயை கட்ட போகிறாங்க. நம்பையா பிரதர்? வாயை தரங்க மாட்டேன். இனிமேல் சைலண்டாக வாயை தந்துடுவேன். அல்லேலூயா. கட்டுறது அவர் தான், அவங்க தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி இந்த ஆண்டவர் நினைச்சாலுமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய கற்று, மகத்துவமுள்ள ஆண்டவர். அவர் மகிமை நினைச்சா கண்களா பூசுது, அப்படி உள்ளம் பூரிக்குது, மகிமையாக இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. நம்ம துதிக்காமல் உட்காந்துக்கிறோம், சோத்திரம்னு உட்காந்துக்கிறோம். அந்த மகிமை உணர்ந்தா பயமாக இருக்குதுப்பா. எவ்வளோ பெரிய ஆண்டவனுக்கு வாசம் பண்ணுறார். உலகத்தை படைத்தவர், உன்னதமானவர், அக்கினியா இருக்கிறவர், உனக்குள்ள வாசம் பண்றார், உனக்குள்ள ஜீவிக்கிறார், உனக்கு உலாவிச்சிருக்கிறாரு, உன்னோட பேசுறாரு, உன்னை உயர்த்துறாரு, கரம் கிடைக்கிறாரு, காத்து கொண்டு வருகிறாரு. இவர்தான் ஆண்டவர், இவர்தான் ரட்சகர், இவர்தான் தேவன், இவர்தான் கர்த்தர், இவர்தான் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆஸ்திரேலியா தப்பு வாங்கி ஓரம் வச்சுட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்களா? தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்றான். அல்லேலூயா. கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. எந்த நாடு இயேசு உயர்த்த நாடு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. உண்மை ஒத்துக்கிறீங்களா? கையை உயர்த்தி
எந்த நாடு இயேசுவின் நாடு செழிப்பாக இருக்கும், வறுமை சந்திக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறோம் பிழைப்பான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் பிழைப்பான், கர்த்தரை அண்டிக் கொள்கிறோம் பாக்கியவான், கர்த்தரை ருசித்து பார்க்கிறோம் பாக்கியவான். நீங்கள் இயேசு ருசி பார்த்துருக்கிறீங்க, சேதம் அடைய மாட்டீங்க. எந்த ஆபத்து வந்தாலும் தைரியமாக சொல்லுங்க, என்ன ஒன்று பண்ணி நம்முடைய பிசாசு, நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறான். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் பிரதர் சிஸ்டர், என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பயமுறுத்தி பார்ப்பான், பயமுறுத்தி காமிப்பான். சத்தமாக சொல்லுங்க, அவன் தோற்று போன பிசாசு, நீ ஜெயிக்க பண்ண தேவ மனுஷன். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. சிங்கம் தானியேல் என்ன பண்ணல? சேதப்படுத்தவில்லை, அழிக்கவில்லை, தொடவில்லை. ஆமென். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சேதமடையவில்லை, நீ சேதமடைய மாட்டேன். அந்த வாசிச்சு நம்ம முடிக்க போகிற வாசிக்கலாம். அது தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிப்போம். உன்னதமான தாசனாகிய என்பவர்களே, பாருங்க, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் இல்லையா, படிச்ச விஷயம். ஆனால் ஒரு மேல் சொல்லிட்டு பாருங்க, 3 சாத்திர ரமேஷ் 3 பேர் யாரு? தேவதாசர்கள், உன்னதமான தாஸ். கர்த்தர் சொல்றான். ஒரு பொருளையை வச்சுட்டாரு. யாரு? நேபுகாத்நேச்சர். தொட்டு கும்பிட சொல்றாரு. குறமாட்டான் 3 பேருமே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த ஒரு 10 கோடி கையில் கொடுத்து உங்ககிட்ட ஏசு இல்லைன்னு சொல்றேன் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க என்ன ஜான்சன்? ஒரு 10 கோடி கையில் கொடுத்து நீ காசு வச்சுக்கப்பா, ஏசு அப்ப இல்லைன்னு சொல்லிடுப்பா, சொல்லுவேன். நீ இப்போ தலையாடுறீங்க. அல்லேலூயா. தைரியமாக சொல்ல சொல்லுவான்ட்ட சொல்லு, ஏசு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பொருள் முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம். சத்தத்தை உயர்த்தி ஒரு சாட்சி சொல்லுகிற கவனிங்கள். நீ கேள்விப்பட்ட ஏசிய சபை இருக்கு, பர்ஷவாக்கில் சாம்சன் சபை இல்லையா, அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை. அவரோட தலைவர் பேர் எம்கே சாம்சுந்தரம். அவர் டபுள்யூமே படிச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் ஆர்கனைசேஷன் பண்ண போகிறாங்க. எல்லா பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஃபைல் கொண்டு வந்தார். ஃபைலை திறந்தார். அவர் படித்த எம்எஸ் சர்டிஃபிகேட் கையில் காமிச்சிட்டு டக்கு கிருஷ்ணரை போட்டார். அல்லேலூயா. பார்க்குறேன்ல, இல்லைங்க நான் ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன ஆர்கனைசேஷன் பண்ண போகிறாங்க, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், எம்எஸ்சி சமையல சந்திரகம் தூக்கி போட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டான். ஒரு சர்டிஃபிகேஷன் போட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எம்எஸ் சர்டிஃபிகேட்டை. அவன் என்ன அர்த்தம்? இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, பைபிளுக்கு உயர்ச்சி காமிச்சார். இதான் எம்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. பைபிள் தான், வசனம் தான். நம்ம வாழ்க்கை எவ்வளோ இயேசு உயர்த்துறீங்களோ வாழ்க்கைத்தில் உயர்ந்துட்டு அவர் உயர்த்த 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 இயேசு உயர்த்த உயர்த்த நீ உயர்த்தப்பட்டுட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தம் கையை உயர்த்தி இந்த பைபிளை உயர்த்த 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 இந்த பைபிளை உயர்த்த 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 கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க. இந்த பைபிள் உத்தமான பைபிள், பரிசுத்தமுள்ள பைபிள், மகிமுள்ள பைபிள், சத்திய பைபிள், சத்திய வார்த்தை. இதை நீங்க உயர்த்த 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 உங்க வாழ்க்கை உயர்ந்தே இருக்கும். பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா கையை உயர்த்தி உற்சாகத்து கர்த்தர் உயர்த்த போகிறாரா? 3 பேர் எப்படி தள்ளப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேரம் ஆயிட்டே இருக்கு. 7 மடங்கு அக்கி மேலே ஏறிது. முனுக்கு உலாவரா கர்த்தர் சாக்கிரமே சொல்றாங்க, உலாவிட்டே இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் பார்க்க நெருப்புல போட்டோமே சாம்பல் ஆகும் இல்லை, கருகி போக சூப்பரா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களே. 7 மடங்கு அக்கினி. கடந்த வாரம் எங்கள் ஊரில் பார்த்தேன். தீமிதி விழா காலையில் ஆரம்பிச்ச நெருப்பு சாயங்காலம் தண்ணி ஊற்றி அமைச்சுக்கிறோம். அமைச்சு மொத்தம் அமைச்சிட்டு இந்த நெருப்பு தான் இருக்குது. இப்போ தீமிதி விழா கர்த்தர் ஸ்தோத்திரம். அதில் இல்லையா? ஆனால் இவங்க போன நெருப்பு வானலாக நெருப்பு, பயங்கரமாக அக்கினி சூட நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க. நெருப்பு கிட்ட வரல, அக்கினி ஜோலை கிட்ட வரல, அனல் கிட்ட வரல. கர்த்தருடைய மகிமை 3 பேர் சூழ்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு சொல்லுகிற சகோதரா, எந்த நெருப்புகளை படாலும் மகிமை சூழ்ந்து கொள்ள, வல்லமை சூழ்ந்து கொள்ள, அக்கினி சூழ்ந்து கொள்ள, அபிஷேகம் சூழ்ந்து கொள்ள. நீங்கள் எந்த சக்திகளும் நோக்க முடியாது. கைத்தட்டி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு ராஜா நெருப்பு பார்க்குறாங்க. என்னடா நெருப்புல போட்டான் ரஷ்யாக்காரங்கெல்லாம் என்ன போட்டுக்கிறாங்க? என்ன சால்வை போட்டு பாபிலோன் பட்டு சால்வை போட்டுக்கிறாங்க. நெருப்பில் பட்ட பொசையிடும். அது சால்வை எல்லாம் பட்டு சால்வு, உயர்ந்த சால்வை போட்டுக்கிற 3 பேருமே. ஆனால் அந்த சால்வை கிட்ட நெருப்பு நெருங்க முடியும். நெருப்போடு தான் இருக்கிறாங்க. நெருப்பு நெருங்கல பிரதர், உயரம்
உயர்ந்த கற்று ஆண்டவர், உயர்ந்த தெய்வம் பெறுது. அவரை ருசிக்க 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 நீ தோல்வி அடையவே மாட்டேன். அவரை ருசிக்க ருசிக்க உயர்த்தப்பட்டு கொண்டே வருவேன். வாசிக்கிறீங்களா? அதை 27 வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மெடிக்கல் டெஸ்ட் பண்றாங்க. அல்லேலூயா. பிசிக்கல் டெஸ்ட் பண்றாங்க. முடிய பார்த்தா கருகல ஃப்ரெஷ் ஆகுது. அதையா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, தலைமுடி கருகல, முடி என்ன பண்ணல? ஏங்க சாதாரண நெருப்புல 7 மணி அக்கினி சூழல் நடக்கிறாங்க. நெருப்பு அனல் அல்லப்படல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கதையில நடந்த சம்பவம், நடந்த சம்பவம். கதை எழுதி வைக்கல பைபிள்ல, பைபிள் கதையில நடந்த சம்பவம். ராமாயண மகாபாரதம்ல நடந்த சம்பவம். சத்தமா சொல்லுங்க, நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வரலாறு சான்று கத்தர் நடந்தது. உள்ள போறாங்க, தலையை செக் பண்றாங்க, முடி கருவில, ட்ரெஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அயன் கல்யாணம் அப்படியே கத்தர் ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பச்சாலை சேதம் அடையாம இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? இது சேதமடையும், உயிர் சேதமடையுமா என்ன? கத்த விட மாட்டாங்க. போட்டு ட்ரெஸ் பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் உயிர் பாதுகாப்பாக இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. கை போய் சொல்லு, ஆண்டவரே என் தேவன் பெரியவர்ப்பா, மகத்துவம் உள்ள கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் பெரிய பாக்கியவான், பெரிய பாக்கியவன். நான் சேதமடைய மாட்டேன். எத்தனை நெருப்பு, எத்தனை சுதந்திரம், சேதமடைய மாட்டேன். ரொம்ப ஒத்துக்கிறீங்களா? நீங்களா கையை உயர்த்துங்க. விசுவாசம் உள்ள வந்துட்டா எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சோதனை பயப்பட மாட்டீங்க, மந்தத்து பயப்பட மாட்டீங்க, வேதனை பயப்பட மாட்டீங்க, வியாதி பயப்பட மாட்டீங்க. போல்டா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. கர்த்தனை காத்துக்கொள்வாங்க, தைரியமா இருப்பீங்க. உள்ள போனாங்க, வெளியே வராங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. நெருப்பில் நடக்கிறாங்க. சின்ன தீ காய் மேலே படலை, தீ நெருப்பு மேலே படலை. கர்த்தர் பாதுகாப்பு. 7 மடங்கு அக்கினிங்க, தலைக்கு மேலே அக்கினி எரியுது. சேதம் கிடையாது, கர்த்தர் காப்பாற்றுமா. அந்த ஆண்டவர் நீங்கள் நம்புறீங்களா? யாரா ஏற்றுக்கிறோம்? இப்போ ஏற்றுங்க. இயேசு கர்த்தர் காப்பாற்றுவார். சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. இயேசு ஏற்றுங்க, கர்த்தர் காப்பாற்றுவார். இயேசுவன் தெய்வம். மிக சேவைக்கு போனார், ரத்த சிந்தினார். வேறு சாமியாக சிலுவைக்கு போல. மற்ற சாமி நான் பழிவாங்க வந்திருக்கு. இவர் தான் பலியை ஒப்புட்டார். ஏசப்பா சுவாசிக்கிறீங்க. மற்ற பழிவாங்க வந்த சாமி எல்லாமே ஏசு வந்தால் பலியை கொடுத்து சாமி ஆண்டவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கருத்தை மேலே உயர்ச்சி. ஆண்டவரே ஒப்பொழுது, ஆண்டவரே நான் எதுவும் சேதம் அடைய மாட்டேன். என் பிள்ளைங்க சேதம் அடைய மாட்டாங்க, என் குடும்பம் சேதம் அடையாது, என் பிள்ளைங்க சேதம் அடைய மாட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஆமீன் சொல்லுவான், கையை வைத்து ஆமீன் சொல்லுவான். வெளியே வராங்க, ராஜான் பயப்படுறான். ஐயோ அப்பா அழகா இருக்கிறாங்க. அப்போ அவன் தான் தேவன் சொல்லுயா. சப்தத்தை உயர்த்தி இந்த கடைசி காலம் கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. 666 உலகத்தை வந்துடுச்சு பிறகு சோதிக்கு பிசாசு வருவான், பைபிளை பிடுக்குவான், உன்னை டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பான். பின்வாங்காத, இயேசு மத்தளிக்காத. இயேசு அறிக்கை செய்ய, நீ உயர்த்தப்படுவேன். இயேசு அறிக்கை செய்ய, குடும்பம் உயர்த்தப்படுவோம். இயேசு அறிக்கை செய்ய, உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க. இயேசு தெய்வம் சொல்லு, உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க. இயேசு தெய்வம் சொல்லு, உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு தெய்வம் சொல்லு, உன் குடும்பம் மேன்மையா இருக்கும். இயேசு தெய்வம் சொல்லு, நீ செத்து போக மாட்டேன். இயேசு தெய்வம் சொல்லு, குடும்பம் மகிமையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அம்மா விசுவாசிக்கிறீங்களா? வெளியே வராங்க. வாசிமா 28 வாசிச்சு. அங்கே புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி என்ன செய்யலையா? என்னங்க சின்ன நெருப்பு இருந்த போதும் காட்டி கொடுத்துறங்க. நெருப்பு அக்கினினா இல்லையா? அக்கினி எல்லாம் போச்சா? நெருப்பு இன்னாலாம் போச்சா? பலன் இல்லாம போச்சா நெருப்புக்கு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உனக்கு வல்லமை, பலன் உள்ள வல்லமை. நீ பெற்ற அக்கினி பயங்கரமான அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி உணவு. சாப்பா அக்கினியை போடுவான், அது சாம்பலா போயிடும். ஆனால் உன் அக்கினி சாம்பலை எடுத்து தள்ளிடும். சுவாசிக்கிற மாட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகிறேன், ஆண்டவரே சுவாசம் போப்பேன். எத்தனை பிசாசு வந்தாலும் நான் சேதம் அடைய மாட்டேன். எத்தனை அக்கறை வந்தாலும் என் ஜீவனம் சேதம் அடையாது, என் பிள்ளைங்க சேதம் அடைய மாட்டாங்க, என் ஊழியம் சேதம் அடையாது, என் குடும்பம் சேதம் அடையாது, என் பிஸ்னஸ் சேதம் அடையாது. கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளும் மாற்று அக்கினி பேலன்ஸ் செய்யாமல் அக்கினி செத்துலாம் போயிடுச்சான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க. சின்ன நெருப்பு பாட்டு கொடுத்துதாங்க. ஆனால் இவ்வளோ பேர் அக்கினி என்ன பண்ணலையா? பலன் எல்லாம் அக்கினிக்கு என்ன பண்ணல, பலன் எல்லாம் போயிடுச்சு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுடைய வல்லமை பயங்கரமான வல்லமை, உலகத்தை ஆட்டி படைக்கிற வல்லமை,
பாத்த உடைக்கிற வல்லமை தான் கிறிஸ்துடைய வல்லமை. இந்த மகத்துள்ள வல்லமை உனக்குள் வந்துச்சா, உனக்குள் இருந்தால் எந்த காற்றினும் மேற்கொள்ள முடியும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கத்த செய்வான் நம்பர் மாத்திரம் கையை உயர்த்தி. Praise the Lord. தானியேல் சேதமடையவில்லை. சிங்கத்தின் மூலமா சாபத்தில் 3 பேரும் நெருப்பினா சேதமடையலை. சாஸ் கெட்ட வருவான், சேதமடைய மாட்டேன்.